தமிழகத்தில் மின்சார அரசியல் எப்போதுமே மக்கள் வாழ்வை நேரடியாக பாதிக்கும் முக்கியமான துறையாக இருந்து வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் மின்மிகை மாநிலம் என்ற பெருமை பெற்ற தமிழகம் இன்று திமுக ஆட்சியில் மின்சார பற்றாக்குறையால் தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான கோடிகளில் மின்சாரம் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மக்கள் மீது மின் கட்டணங்கள் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவது ஆட்சியின் திறமையின்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையில் அரசு அறிவித்துள்ள 375 மெகாவாட் மின்கல சேமிப்பு திட்டம் மக்கள் நலனுக்காக அல்ல, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே 1000 மெகாவாட் மின் சேமிப்பு திட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் புதிய திட்டம் அறிவிப்பது திட்ட அறிவிப்பு அரசியல் என்றே பார்க்கப்படுகிறது. தினசரி 11,500 மெகாவாட் சூரிய சக்தி திறனுடன் 6,250 மெகாவாட் உற்பத்தி என்பது உண்மைதான் என்றாலும் இதை சேமிக்கும் பெயரில் தனியார் நிறுவனங்களுக்கு 15 ஆண்டுகால ஒப்பந்தத்தில் ஆயிரக்கணக்கான கோடி கொட்டப்படுகிறது. இதற்கிடையே 2022 முதல் 2025 வரை மின் கட்டணம் 42% உயர்ந்துள்ளது. 2024இல் 4.83%, 2025இல் 3.16% உயர்ந்துள்ளது. வீட்டு நுகர்வோருக்கு சில சலுகைகள் கொடுத்தாலும் வணிக தொழில்துறையினர் கடுமையாக இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின்துறையில் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்த திமுக இப்போது தனியாரிடம் ஆயிரக்கணக்கான கோடி செலவில் மின்சாரம் வாங்கி மின் கட்டணம் என்ற பெயரில் மக்கள் மீது சுமத்துகிறது. இது திமுகவிற்கே உரித்தான கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் திட்டமே என விமர்சிக்கிறார்கள் பொதுமக்கள். தமிழ்நாட்டு மக்களின் மின்சார செலவு உயர திமுகவின் தனியார் நண்பர்கள் செல்வம் பெருகுகிறது. விடியல் கொடுப்பதாக ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நிலையில் அரசின் இத்தகைய போலித்தனமான திட்டங்களால் தமிழக மக்கள் மீண்டும் இருட்டில் தள்ளப்பட்டு உள்ளனர். இந்த இருட்டில் இருந்து மீள திமுகவை துடைத்தெறிவது ஒன்றே வழி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.